ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறையா கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்திற்கு கோச்சார சனீஸ்வர பகவானின் பார்வையில் கோச்சார சூரிய பகவான் உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் இந்த கோச்சார பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தர போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கோச்சாரம் எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18/8/2024 மேலே சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைஞ்சு உங்களோட ராசிநாதனான சனீஸ்வர பகவானின் பார்வையில் பயணிக்க போகிறாரு. கும்பம் காலபுருஷனுக்கு இது 11ஆம் வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானுடைய 2 ராசிகள் இருக்குது, மகரம் கும்பம். இருந்தாலுமே கும்பம் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு செல்ல பிள்ளையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லமாக இருக்கிறது ஒரு கிரகம் ஒரு மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் செல்லமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கும்பராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தன்மை, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க, சட்டுன்னு பேச மாட்டாங்க. அதே போல் நிறைய கனவு கற்பனைகள் ஆசைகள் அதிகமுடைய ராசி. என்ன சொன்னாலுமே சின்ன வயதிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு போஸ்டிங் போகணும், பெரிய சம்பளம் வாங்கணும், நான் வாழ்க்கையில் இப்படி உயரணும் அப்படி உயரணும், எங்களோட குடும்பத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், அல்லது தன்னோட சேர்ந்து அவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயதுலேருந்தே பெரிய ஆசைகளோட வளருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வளருவாங்க. பெண்களாக இருக்கட்டும், கடின உழைப்பாளிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், துணி அதிகமாக துவைக்கிறது அல்லது வீட்டை ரொம்ப சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு பொருளை மாற்றி மாற்றி ஒரு இடத்துல வைக்கிறது, அல்லது துணி கும்பத்தை பொறுத்தவரையும் துணி வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு இருந்தால் பொறுக்காது, உடனே அப்படி க்ளீன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே தனித்துவமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தனித்துவத்துக்கான ராசியை என்ன பண்ணார் சனீஸ்வர பகவான், ராசிநாதன் ராசிக்கு வர்றார். அப்போ எந்த ஒரு கிரகமே ராசிநாதன் ராசிக்கு வரும்போது இப்போ குரு வீடாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் வீடா இருக்கும்போது நிச்சயமா நமக்கு வந்து ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க சந்திரன் மேல சனீஸ்வர பகவான் வரும்போது அது 7 சனியோடைய தாக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா 7 சனியோடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களை காப்பாற்ற வேண்டிய பொருளாதாரத்துல காப்பாற்ற வேண்டியவர் ராகுவுடன் சேர்ந்து கெட்டு போயிட்டார். அப்ப இந்த பிரச்சனையும் தான் இல்லை. இது ஒரு கும்பத்தை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த ஒரு 2-3 வருடங்கள் சொல்லலாம். நல்லதா நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே நல்லது நடக்கல. ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்தா அதற்கு இணையான வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த குரு ராகு அப்படிங்கிற கிரக சேர்க்கைகள் மேஷத்துல எப்ப இருக்குதோ போற வரவங்க பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாமே உங்களை அவமானப்படுத்துறது, ரோட்ல வச்சு பேசுறது, இந்த அவமானத்தை நான் வாழ்க்கையில சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. காலையில வந்து ஒரு 100 ரூபா வந்துச்சுன்னா சாயந்தரம் 200 ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்க அளவுக்கு தான் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். 2வது குரு ராகுடன் இணைவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை விஷயத்துல கை வச்சிடும். அந்த குழந்தைய நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு போகிறது. வயதிற்கு அதிகமான குழந்தைங்க எல்லாமே 15லேருந்து 25 வயசு வரையும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம அவங்கள நினச்சி ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பாரு. நிறைய பொருட்களை தொலைக்க வச்சிருப்பாரு. அந்த தொலைக்கிறதுக்கு உண்டான பொருட்களுடைய மதிப்பு சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விரக்தி மனப்பான்மை. இன்னைக்கு சந்திரன் மேலே சனி, வேலை போகலாமா, தொழிலுக்கு போகலாமா, இடமாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள். அனுதினமும் சந்திரனை நோக்கி நெருங்கி சனீஸ்வர பகவான் வரும்போது ஒரு டிகிரி கடக்கும் போதும் இன்னைக்கு ஒரு மாதிரி எண்ணம் செயல்பாடுகள், நாளைக்கு ஒரு மாதிரி எண்ணம் செயல்பாடுகள், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விரக்தியோடையே பண்ணுறேன் நான். அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. அன்றாடம் செய்யக்கூடிய வேலையிலேயே எனக்கு தடுமாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லலாம். 2வது வாக்கு ஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காரு. இத்தனை நாளா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து மனைவி சார்ந்த விஷயத்திலையும் சப்போர்ட் இல்லை, ஆதரவு இல்லை, 0 பண்ணி விட்டுருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டுருப்பாரு. எங்கேயுமே எனக்கு போறக்கு வழியில் என்னுடைய ரூம்ல அடைச்சி வச்ச மாதிரி 2 சிங்கத்துக்கு நடுவில் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வந்து
மகரமும் சரி, கும்பமும் சரி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கிறாங்க. இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது? இந்த 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிய பார்க்கறதுனால எப்படி பலன்கள் குடுக்க போகுது? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி 7ஆம் பாவத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு யோகம். எனக்கு தான் தொழில் எந்த விஷயத்திலயும் அமையல. வாழ்க்கையில என்னுடைய மனைவி மூலியமா தான் நான் வாழ்க்கையில முன்னுக்கு ஏறிட்டு வந்துட்டுருக்கேன். இத்தன நாளா வந்து என்னுடைய மனைவி வெளிய கூட யார்ட்டயும் சொன்னதில்ல. எங்களோட வீட்டுக்காரர் வந்து என்னோட கம்மியா சம்பாரிக்கிறார், சம்பாரிக்க முடியல. இல்ல அவர சார்ந்து நான் வாழ்றேன் அப்படின்னு வெளிய பேச முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு நான் 0ல நிக்கிறேன். என்னுடைய மனைவி என்னைய காப்பாத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 7ஆம் அதிபதி 7க்கு இத்தன நாளா புரிஞ்சுக்காம சண்ட போட்டு, ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களை நெறைய அவமானப்படுத்தக்கூடிய மனைவி இன்னைக்கு உங்களுக்கு அனுசரணையாவும், ஆதரவாவும் இருக்கக்கூடிய நேரத்தை ஏற்படுத்தி குடுப்பாரா? சூரிய பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. 7ஆம் அதிபதி பலம் பெற்று ராசிய பார்க்குறாரு. பரவால்ல, எதா இருந்தாலும் பரவால்ல நம்ம பார்த்துக்கலாம். என்ன லாஸ் ஆனாலும் பரவால்ல நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இனி என்னன்னு பண்ணிக்கிறதுக்கு யோசிங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக, அப்பா வழி சொந்தக்காரங்களும் சரி, மனைவி வழி சொந்தக்காரங்களும் சரி, ஒரு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதேபோல என்னுடைய அண்ணன், தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இல்ல, எனக்கு வந்து பொருளாதாரத்தில ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அனுதினமும் எங்க அப்பா, எங்க அம்மா, என்னுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி கூட என்னைய வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்கலாம் நல்லா சம்பாரிக்கிறாங்க. நீங்க சம்பாரிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னுடைய மனைவி சார்ந்த விஷயத்தில என்னுடைய மனைவியோட சொந்தக்கார் மூலியமாக எனக்கு ஆதரவுகள் வருது. இந்த தொழில் எடுத்து பண்ணுங்க. நீங்க எங்க கூட வந்து பார்ட்னரா போடுங்க. இது வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதரவு கிடைக்குது. இந்த நேரத்த அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா, பயன்படுத்துவதன் மூலியமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நான் கொண்டு போவனோட வாழ்க்கைய அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நிச்சயமா பயன்படும். 2வது நல்ல ஒரு யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு 7 சனிகள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வந்தாலே சுப மங்கள நிகழ்ச்சிகள் இத்தன நாளா ஒத்துக்காம ஒரு வரன் பார்க்கும்போது, ஐயய்யோ! வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும். இல்ல நம்ம வந்து ஜாதகத்த எடுக்கிறோம், பார்க்கறதுக்கே எடுக்க ஆரம்பிக்கலாம். வயது 25 ஆச்சு, 27 ஆயிருச்சு. ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால தட்டி தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இந்த கோச்சார காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே தடை இல்லாமல், தாமதம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக இருக்கும். நெறைய வரன்கள் வருது. நாங்க பார்க்குறோம், ரிஜெக்ட் ஆயிருது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 28 வயசு, 29 வயசு வரையும் வந்துட்டு இருக்குது. ஏரியால வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகனுக்கா இருக்கட்டும், மகளுக்கா இருக்கட்டும், ஏன் இன்னும் கல்யாணம் முடிக்காம வீட்லயே வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? ஏதாவது அப்படிங்கிற மாதிரி நெறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதனாலேயே எனக்கு மன சுமைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னுடைய பொண்ணுடைய வயது நபர்கள் எல்லாமே இன்னைக்கு குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இன்னுமே இப்பதான் மாப்பிள்ளைக்கு தொலாவிட்டு இருக்கிறனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளவோ பிரச்சனைய நாங்க கடந்து வந்துட்டோம். ஆனா, இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிடி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு 7ஆம் அதிபதி 7 சனி இருந்தாலுமே திருமணம் நடத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடத்தலாம். 7ஆம் அதிபதி பலமா இருக்கும் பட்சத்தில உங்களுடைய ஜாதகத்தில வந்து 7ஆம் அதிபதி தொடர்பு பெறும்போது நிச்சயமா கோச்சாரம் சம்மதிச்சாலுமே, தசாபுத்தி சம்மதிக்கும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். குழந்தை பேர் எங்களுக்கு ஒரு அமைய மாட்டேங்குது. ஏன்னா, இந்த குழந்தை பேர பொறுத்தவரையும் பொருளாதாரத்துல கை வைக்காதபோது, குழந்தை பேர்ல கை வைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கை வைக்கும். அப்ப குழந்தை இல்ல. 4 வருஷமா, 5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கிடைக்க மாட்டேங்குது. இந்த நேரம் குழந்தைகளுக்காக மருத்துவம் பார்க்கறக்கு ஆரம்பிக்கலாமா? மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நாங்க முயற்சி பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு நிச்சயமா பண்ணலாம். நெறைய மன உளைச்சல்கள், கஷ்டங்கள் இதெல்லாமே விட்டுட்டு வெளிய ஓடிறலாமா? 7 சனி காலத்துல எல்லாருமே வெளிய போவாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக போவாங்க. உங்களுக்கு தசாநாதனுடைய, புத்திநாதனுடைய சந்திரனோ, சனீஸ்வர பகவானோ தொடர்பு பெறும்போது நிச்சயமா போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகலாம். மேற்கொண்டு நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்துக்கணும். இந்த கோச்சாரம் உங்களுக்கு போராட்டத்தை குறைச்சு 7ஆம் அதிபதி ராசிய பார்க்குறாரு. அது யாரு? சூரிய பகவானா பார்க்குறாரு. அப்ப ஆத்மகாரகனான சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிய பார்க்கறது உங்களுடைய உடல் பலவீனம் தெம்பு பெறும். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, சோர்ந்து ஒரு விஷயங்களும் துணிஞ்சு தைரியம் இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாம, நீங்களாவே இல்லாம, பழைய மாதிரி மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசாம, மோட்டிவேட் பண்ணாம இருந்திருக்கீங்க. இன்னி வரக்கூடிய காலங்கள் நீங்க பழசு எப்படி இருந்தீங்களோ தன்மானத்தோடு, நல்ல ஒரு செயல்பாடோட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் இனியுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் பண்ணி குடுக்குமா இந்த கோச்சாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கும். இத்தன நாளா விவசாயம் அப்படிங்கிறது பெருசா சப்போர்ட் பண்ணல வளர்ச்சியில.
இன்னைக்கு குரு மங்கள யோகம் 4ஆம் பாவகத்திலேயே இருக்கு. அப்ப விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதே போல வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொய்வுகள் நடந்துட்டே இருக்குங்க. தொய்வுங்கிறது குறையவே மாட்டேங்குது. பணம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு போகுது, வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இன்னொருவர் சம்மதத்தால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஒரு உயர்வான நிலைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களின் சாரம். கோச்சார பலன் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமானது. 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.